சிறந்த நாடு என்று கூறினார்கள். பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பார்த்தவுடன் இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் வரிப்புலியின் உருவலும் காளையின் துடிப்பும் விரைந்தோடும் குதிரை வாழும் வேக கொண்ட மான் வாழ்ந்த அந்த குறிஞ்சி நிலம் ஆக தெரிவித்தாரே நாரத மாமுனிவர். இங்கே வள்ளி இருப்பதாக சற்று கவனித்து பார்ப்போம். நல்ல சாரிதம், பலமான குரல், இனிமையான கானம், குயிலை போன்ற குரல், கார் முகிலை போன்ற கூந்தல், கருவண்டுகளின் வெளிகள், முத்துக்கள் போன்ற பல்வரிசை, சிறு இடை, சிறுத்த இடையா, சிறு இடை, ஒய்யார நடை, காவலிலே கவனம், கையிலே கவன் கொண்ட மண்கையை வருந்து கொண்டே இருக்கலாம். பார்க்கும் பொழுது இந்த பெண்ணை வர்ணிக்காம வேற எந்த பெண்ணை வர்ணிக்க போறான்? பார்க்கும் பொழுது பார்க்க உலகத்துல கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோவில் இல்லாத ஊரு சுடுகாட்டுக்கு சமம். ஊருன்னா கோவில் இருக்கணும், இல்ல நம்மள மாதிரி ஒரு நடிகன் இருக்கணும். ஊரை வச்சு நமக்கு பெருமையா, நம்மளை வச்சு ஊருக்கு பெருமையா, நம்மளை வச்சுதான் ஊருக்கு பெருமையா இருக்கணும். ஏற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம்னா அந்த இடத்துக்கு நம்மளும் சிறப்பு கொடுக்கணும், சிறப்பான இடத்துக்கு. ஏன்னா பாருங்க, குளம் தெரியாம போனாலும் குலதெய்வம் தெரியாம போக கூடாது இருக்காது. உலகத்துல குலதெய்வம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. குலதெய்வத்துக்கு போக மறந்தாலோ, அதுக்கு வேண்டுதல் வச்சதை நிறைவேற்றாம விட்டாலோ, அதுக்கு சாபத்துக்கு ஆளாகக்கூடிய தன்மைக்கு ஆளாகும். அப்படி இருக்க காரணத்துல, ஏன்னா அப்படி குலதெய்வ கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு முறையா போய் வந்தாக்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நம்மளுக்கு பின்னாடி வர்ற சந்ததி நல்லா இருக்கும். அப்படி இருக்க காரணத்துல நீங்களா குலதெய்வத்துக்கு போயிருக்கியா? குலதெய்வ பேர் என்ன? பெருமாள். பெருமாள். உங்களுக்கு குலதெய்வ பெருமாளா? போய் சீக்கிரம் போயிட்டு நல்லா வேண்டிட்டு நல்லா ஒண்ணு வேண்டிட்டு வா. அப்படி இருக்க காலத்துல இடத்தை வர்ணிக்க வேண்டும். பார்க்கும் பொழுது இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மானை தேடி பூவோட வந்த என்மானை தேடி நானும் இங்கோடி வந்தேன்.
ஹரியாரோ 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 ஹராரோ ஹராரிராரோ எனக்கு ஒன்ன புரியுது உள்ளம் நல்லா தெரியுது அன்பு நம்ம சேர்த்தது ஆக நம்ம குறித்தது உன்னை மறக்க முடியுமா உயிரை வெறுக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா உயிரை வெறுக்க முடியுமா உன்னோடு ஒன்றா கலந்து கூட இருப்போம் அது கூடாம போச்சுன்னா வேகமாக விழியாக வானத்தை காத்திருப்பேன் அது அடையாளங்கள் நீ வந்து சேர்ந்தா போது நான் இருப்பேன் என் மாலை தேடி ஓடி வந்தேன் ஒடுக்க இடுப்பு உடலோ கருப்பு நிறம் படுக்கை விருப்பது என்ன உடுக்கை இடுப்பு உடலோ கருப்பு நிறம் படுக்கை விருப்படுத்த பாவாடையாய் சுற்றி முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்படுத்து தட்டி பொறுத்தெடுத்த தாளை நாற்போல் ஒட்டி உழந்தவளை உன்னுடைய பின்னழகும் என்னை எங்கெங்கே செல்லுது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இடுப்பாகப்பட்டது உடுப்பு உடுக்கு வந்து இடுப்பு மாதிரி அப்படியா அது எப்ப அது எப்பவுமே புதுதான ஒரு பெண்ணுக்கு இடுப்பாகப்பட்டது உடுக்குமா இருக்கணுமா உடலோ கருப்பு நிறம் படுக்கை விரிப்படுத்த பாவடையா சுத்தி இருக்கணும் முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்பிடித்து ஒரு பெண்ணுக்கு முடியாகப்பட்டது முழங்கால் வரைக்கும் இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற பெண்களை பார்த்தா சவுரி முடி வச்சுட்டு வந்த ஆளு மாதிரி இருக்காது அப்படிலாம் இல்லப்பா இல்லையா. முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்பிடித்து தட்டி பிடித்தெடுத்த தாளைநார் போல் தாளைநார் பார்த்திருக்கீங்களா? தாளைநார் வந்து அவ்வளவு மெல்லிசா இருக்கும். ஆமா அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு தேகமாகப்பட்டது அவ்வளவு மெல்லிசா இருக்குமா. ஆனா நான் பார்த்த வரைக்கும் எருமத்தோல் மாதிரி இருக்கு. என்ன காரணம்? அப்படி இருக்க காரணத்துல இடத்தை வர்ணிக்க வேண்டும் சற்றே மாமல் குறையவில்லை. பார்க்கும் பொழுது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் பொய்யாக இருக்கலாம்.
தனைய கூந்தல் மதன வண்டாரவள்ளி கெண்டையோ ஒத்தக்கட்டால் கிளிமொழி வாங்கி வருவோம் சர்க்கரையோ தேனோ கனியுடன் கலந்த பாகம் அண்டமா முனிவருக்கெல்லாம் அமிர்தம் என்று அளிக்கலாமே சிற்றாடை மேலுதுங்கி செம்பன் காலம் எடுத்து குற்றால தருவேன குளிர்ந்த முகம் காட்டி திரிமொழி பார்க்கும் பொழுது வர்ணிக்க வேண்டும் காரணம் அதிகமா இருக்கு உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே பூவெடுத்து ஒரு மாலையிடு நீர் தெளித்து ஒரு கோலம் இடு என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு நீர் தெளித்து ஒரு கோலம் இடு என்னை தானே உருக்கி வார்த்த அளவுள்ள சித்திரப்புதுமை அன்னமும் வெக்கம் நன்னடை பயிலும் ஆரணங்கு 14 முகம் கிளி நாடு மொழி இப்படி பிரமன் படைப்பில் எவ்வளவோ அழகு இருக்க இவளும் இங்கே அழகிய தமிழ் உலாய் கொண்டு அழகை பார்க்கும் பொழுது மனிதனா பிறந்தா 4 பேருக்கு உதவி செய்யணும் முகத்திரியம் பண்ணக்கூடாது பாவம் புண்ணியம் பண்ணலாட்டியும் பாவம் பண்ணக்கூடாது இருக்காங்க உலகத்துல நீங்க எல்லாம் உதவி பண்ணிருக்கீங்களா உதவி பண்ணிருக்கா தெரியுமா நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் மனிதனா பிறந்தா புண்ணியந்தே பண்ணணும் பாவம் பண்ணக்கூடாது நம்ம இறந்த பின்னாடி கடைசி கொண்டு போறது என்னமோ நம்ம சொத்து வராது அண்ணன் தம்பி வர மாட்டேன் அங்காளி வங்காளி வர மாட்டேன் கடைசியில நம்ம கொண்டு வர்றது என்னமோ பாவம் புண்ணியம் தான் அப்படி இருக்க காலத்துல மனிதன் அப்பதான் 4 பேர் போன பாதையில போகணும் இருக்காங்க அதுக்காக 4 பேர் பூஞ்சலை குடிப்பாக போக கூடாது நல்ல பாதையில போகணும் 4 பேர் போன பாதையில போகணும் 4 பேர் மிச்சம் வாழணும் 4 பேர் மிச்சம் வாழணும் என்ன தெரியுமா 4 பேர் பேசும்படி வாழணும் எப்படி பேசணும் நல்ல மனுஷன் இன்னும் 4 நாளைக்கு இருக்கலாமேன்னு பேசணும் இவன்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கான்னு பேசக்கூடாது அப்படி பேசிட்டாங்கன்னா உலகத்தை விட்டு போயிடணும் அப்படித்தான் இருக்கணும் நீங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க உங்களை ஊருக்குள்ள அப்படியே அப்படி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்க காரணத்தினால இவளும் இந்த இடத்துல தன்னந்தனியா உலாய் கொண்டிருக்கா நான் பார்க்கும் பொழுது தன்னந்தனியாக நானும் தேடிக்கொண்டிருக்கேன் தன்னந்தனியாக நான் வந்த போது Oh
அம்மா எரினாலே பூமுகமா பொன்னிடபாடி இந்த ஊரில் பல பேரை பார்த்து போட்டே யார் யா நீ? நீங்க யாரு? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஆளு முரட்டு ரூபா இருக்கு. யாரா நீ? நீங்க யாருக்கு? சொல்ல மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு என்னவா? என்ன வாய் ஒரு மாதிரி போகுது? ஏன் அப்படிதான்? அது எப்படி? எதுல படிக்க சொல்றீங்க? அது எப்படின்னு அதுல பாருங்க. எதுல பார்க்க சொல்றீங்க? அதுல பார்த்தா நல்லா இருக்குமா? எதுல பார்த்தா நல்லா இருக்கும்? அதுல பாத்துருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்குமா? என்னத பாத்தீங்களா? என்னத பாத்தீங்களா? என்னத பாத்தீங்களா? என்னத பாத்தீங்களா? மாப்ள என்னத பாத்தியா? ஏன் ஒன்னதையும் பார்க்கலாம் ஒன்னதையும் பார்க்கலாம்ப்பா. சும்மா சொல்லாத அப்படியே. சரி, உங்களுக்குள்ள என்னது போகுது? என்னது போகுது? என்னது போகுது? என்னது? என்னது போனது பாத்தீங்களா? என்னங்க போச்சு? என்ன போச்சு? ஏய், என்ன போச்சு? ரொம்ப ரொம்ப பேசுறீங்க. ரொம்ப நீங்க ரொம்ப விம்பா பேசுறீங்க. ரொம்ப மப்பா பேசுறீங்க. பேச்சு தூள் கிளப்புறீங்களே. அடடா கிளப்பி விட மாட்டேனா? எதுக்கும் கஞ்சா வீரனா இருப்பீங்களோ? என்னங்க? என்னங்க? எதுக்கும் கஞ்சா வீரனா இருப்பீங்களோ? இல்ல எதுக்கு அஞ்சாவது விரட்டுறீங்க? பேச்சு தூள் கிளப்புறீங்களே. கிளப்பி விடுவீங்க. மன பிராந்தி அலையாதீங்க. ஏங்க அந்த பிராட்டியை ஞாபகப்படுத்தாதீங்க. கொஞ்சமாவது சிந்திப்பீரா? பீர ஞாபகப்படுத்தாதீங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருத்துனே. இருத்தா பூரா வருதானா வருது. ஆளை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஏன் தெரியலையே? இப்ப உள்ள விட்டதை நீங்க பாக்கல. என்னட்ட உள்ள விட்டீங்க? எனக்கு சொந்தமானது. என்னமானது? சரி, உங்ககிட்ட கேக்குறேன். தூங்குற வாயில சர்க்கரையை போட்டா துப்புவானா சப்புவானா? தூங்குற வாயில சர்க்கரையை போட்டா துப்புவானா சப்புவானா? தூங்குற வேலை சர்க்கரை போட்ட சப்பதாங்க செய்யும். சரி, நீங்க என்ன செய்வீங்க? நானும் சரி, வாய பார்த்தாலே தெரியுது. சரி, நீங்க தூங்குறீங்க. நீங்க தூங்கும் போது உங்க வாயில நல்ல கனிஞ்ச பழமா வச்சா என்ன செய்வீங்க? கனிஞ்ச பழமா வச்சா பழம் நல்லா இருந்தா சப்புவேன். கனிஞ்ச பழமா தான் துப்பதாங்க செய்வேன். ஆகாதுல. இவர்லாம் லவக்குன்னு சப்பிடுவாங்க. எது பாக்குறதுல கனிஞ்ச பழமா தான் பாக்குறாப்ல. அவர் பேர், அதனால அவர் பேரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். அதுல பாருங்க, எதுல பார்க்க சொல்றீங்க? ஒரு குத்துக்கு ஒரு புள்ள. 50,000 ரூபாய் கடை. எதுக்கு சொல்றீங்க?
ஒரு குத்துக்கு ஒரு புள்ள, 2 குத்துக்கு 2 புள்ள, அது எப்படிங்க? 3 குத்துக்கு 3 புள்ள. அது எப்படி இப்படி இப்படி எதை பிடிக்க? அது எப்படின்னா கடலை பாத்திருக்கியா? கடலை ஆமா கடலை எடுத்து உடைச்சு பார்த்தோம்னா ஒரு முத்து இருக்கும். ஆமா. இன்னொரு கடலை எடுத்து உடைச்சு பாரு 2 முத்து இருக்கும். ஆமா. ஒவ்வொரு கடலை எடுத்து உடைச்சு பாரு 3 முத்து இருக்கு. அதுதான் ஒரு குத்துக்கு ஒரு புள்ள. சரி, நான் கேக்குறேன், அண்ணன் தம்பி 3 பேரு. அண்ணன் தம்பி 3 பேரு. ஒருத்தனுக்கு இத்த தண்டி. ஒருத்தருக்கு இத்த தண்டியா? அண்ணன் தம்பி 3 பேரு. ஒருத்தனுக்கு இத்த தண்டி. தண்டி. ஒருத்தனுக்கு அதுக்கு கீழே எத்தனுண்டு. இளையவனுக்கு இன்னும் கொஞ்சம். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஊமையாவா? பார்த்தது இல்லையா? நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இந்த ஊசி பாத்துருக்கீங்களா? போன் ஊசி. ஆமா. சாக்கு தப்பா இல்ல, அத சொல்லுங்க. அவர்தான் அண்ணன். அண்ணன். ரெண்டாவது ஆள் யாரு தெரியுமா? பூ தப்பா உள்ள ஊசி. ஆமா. அத பாத்துருக்கீங்களா? அவர்தான் இளையவர். இந்த 3வது ஆள் யாரு தெரியுமா? துணி தப்பா உள்ள நூலுக்கு. அந்த ஊசி பாத்துருக்கீங்களா? அவர்தான் இளையவர். அதனாலதான் அண்ணன் தம்பி 3 பேர். ஒருத்தனுக்கு இத்த தண்டி, ஒருத்தனுக்கு இத்த தண்டி, ஒருத்தனுக்கு இத்தனுண்டு. இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, இவ்வளவு அவசாரிக்கிறீங்களே, நீங்க யாரு? இவ்வளவு விசாரிக்கிறீங்க, நீங்க யாருன்னு எனக்கு சொந்தம். என்னது? இந்த இடத்துக்கு காவலாளிங்க. இடத்துக்கு? இந்த இடத்துக்கு காவலாளி. எதை காவ காக்குறீங்க? நாங்க அந்த காவல ஏதோ சத்தம் கடிச்சு, ஏதோ சொருண்டு சத்தம் கடிச்சு. கேக்குறியா? சத்தம் கடிச்சாமே ஒண்ணு கடிக்கான்னு சொன்னா, தச்சில அடிக்கான்னு சொன்னா கேக்குறியா? படுத்து கிடந்து அடிச்சுட்டு போக வேண்டியதானே. உள்ள சத்தம் கடிச்சு. என்ன சத்தம்? என்ன சத்தமா? இந்த சிமெண்ட் பண்ணி பரட்டிக்கிட்டு இருப்ப. சொருண்டு கேட்ட காரணம்? சொல்லிட்டு கேட்ட காரணம் தினேஷ் ஒரு வேலையை பார்த்துட்டு என்ன வேலை பார்த்தாப்ல? என்ன வேலை பார்த்தேன் அதுல பாருங்க. எதுல பார்த்துட்டு நீங்க இது வரைக்கும் அதுல பாத்துருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? கதையில. கதையில எனக்கு சொந்தமானது தேடி வந்தேன். என்னது அது? சொந்தமானது. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். என்ன விஷயமா வந்தீங்க? ஏய், என்ன இழுவ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? மான தேடி வந்தீங்களா? வெள்ளிமலையில இருந்து வரேன். எங்க இருக்கு உங்க மலை? அதான் தெரியுது பாரு, வெள்ளிமலை. ஏய் போயா நோக்காலி. டேய் நோக்காலி. ஏய் போய் போசாதே. மனுஷனாயா நீ? இங்க மலை தெரியுதா? மாமா ஜெயராஜ் மாமா. ஏதாவது தெரியுதா? பேச கேட்கலாம் செஞ்சு என்னப்பா நீ நான் ஏய் இங்க வா. யாரும் போய் போய் நீ என்னமா போன் பேசுற? மனுஷன பாத்தீங்க. இங்க மலை தெரியுதா? எங்க இங்க மலை தெரியுதாயா? இருக்குடா இருக்குடா. தண்ணி ஓடுது. தெரியல. போடா தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி ஓடுதா? மலை இருக்குடா. தண்ணி ஓடுதா? ஓடுதா. மரங்கள்லாம் இருக்கா? கீழே மயில் இருக்கா? இருக்குல. அதே மாதிரி வெள்ளிமலை தெரியுது பாரியா? கீழ மயில் இருக்கா? மயில். லூ நல்லா போடுங்க. நீங்க லூ போடுவீங்களா? நான் போடாம போவேன். அது இருக்கட்டும். எது இருக்கட்டும்? அது இருக்கட்டும். வெள்ளிமலை தெரியுதா இல்லையா? எங்கதா ஒண்ணும் தெரியல. ஏய், உனக்கு 5:30 மணிக்கு மேல வந்து போய் உனக்கு சத்தியமா தெரியலையா? இங்க வா. கோயில காட்சி வெட்டி போட்டு வா. உனக்கு ஏன் மலை தெரியும் நான் சொல்றேன். உனக்கு சத்தியமா தெரியலையா? பாண்டி சத்தியமா தெரியலையா? ஐயா மேல சத்தியமா தெரியல. ஏன் தெரியல நான் சொல்லவா? மாமியா வச்சிட்டு உனக்கு பூரா மழை தெரியாது. ஐயா பாண்டியா இந்த மாதிரி மலை எப்படி காட்டுறீங்கய்யா? எங்க பாருங்க தெரியுது. அது வரைக்கும் எறும்புக்கு வரைக்கும் தண்ணி குடிக்கிறது தெரியுதா? இப்ப எப்படியா மழை தெரியுது? நான் மாமியாலாம் ஒரு காலத்துல சொன்னாங்களே உங்களை. அதெல்லாம் இல்லங்க. அந்த பழக்கம் ஆகாதுங்க. பழக்கம் கிடையாது. கூட அமைய மாட்டேங்குது. எங்கிட்ட மாத்தி அமைய அதுல பாருங்க. எதுல கதையில மான்குட்டியை தேடி வந்தேன். அன்னைக்கு காலையில 6 மணி மான்குட்டியை தேடி வந்தேன். சரிங்க. மான்குட்டி தேடி வந்தீங்க. நீங்க மான தேடி வந்த மாதிரி தெரியல. நான் தேடி வந்தது பெண்மான். பெண்மானா? அங்க இருந்து வரைக்கும் வரையல. ஆமா, பெண்மான் எதை வச்சு கண்டுபிடிக்க? எப்படி கண்டுபிடிச்சிய? கேளுங்க, கேட்டா தானே சொல்லுவேன். எப்படி அதை வச்சுட்டேன். எதை வச்சுட்டேன்? அதை வச்சுட்டேன். எதை வச்சீங்க? அதை வச்சுட்டேன். ஐயோ நீங்க இப்ப நாய்க்குட்டி பாத்திருக்கீங்களா? ஆமா. இந்த நாய்க்குட்டி என்ன தெரியுமா? இங்க வாயா. இந்த நாய்க்குட்டி என்ன தெரியுமா? ஒரு ஆண் நாய் நிக்கும். சுத்தி ஒரு 4 ஆண் நாய் வந்துச்சுன்னு வச்சுக்குவே, வேகமா வாழை தூக்கிட்டு அந்த 4 நாயும் கடிக்க போகும். இருக்கியா? இது ஆண் நாய். இதே ஒரு பெண் நாய அதே 4 நாய் சுத்தி வந்துச்சுன்னு வச்சுக்க, இது என்ன செய்யும் தெரியுமா?
மடக்கிட்டு வேகமா ஒரு மூலையில போய் படுத்துக்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் மூலையில போய் படுக்குது? படுக்குது ஏதாவது பண்ணிவிடுமே. சில தள்ளி போகும். அந்த மாதிரி ஆண்மானா இருந்தா என்ன செய்யும் தெரியுமா? ஆண்மானா வாழை தூக்கிட்டே ஓடும். பெண்மானா இருந்தா வாழை மடக்கிட்டு ஓட. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். அப்படி சொல்லுங்க. நான் தேடி வந்தது குட்டி போடாத மானு. என்னங்க எப்படி சொல்றீங்க? அது அதை வச்சுட்டேன். எதை வச்சுட்டேன்? அதை வச்சுட்டேன். எதை வச்சுட்டேன்? நான் கேக்குறேன், என்ன கேக்குறீங்க? ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்குதுல, குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எதை வச்சு கண்டுபிடிப்பேன்? எதை வச்சு? குழந்தை பிறந்ததுமே அதை வச்சுட்டேன். எதை வச்சு? எங்க ஊர்ல சண்டை வந்து முத வார்த்தை அதான் பேசுவாங்க. எதை வச்சியா? இங்க கூப்பிட்டுட்டே பேசுவாப்பா. தடவி பார்த்துட்டேன். எதை தடவி பார்த்து? எதை? இப்ப இந்த காரை வச்சுக்க சொல்றீங்க, யார் வச்சிருக்கீங்க? கருமம் கருமம் ஒரே இழுவையா இருக்கு. என்ன பழத்திற்கு ஒரு மான்களை இங்கு மாணவக்கார நீங்க மூஞ்சிய பார்த்து என்னமோ நினைச்சேன். உங்க மூஞ்சிய பார்த்து என்னமோ நினைச்சேன். ஆனா உங்க தங்கச்சி இவ்வளவு அழகா நினைக்கிற மாதிரி பாதி ரொம்ப பாக்கதே ஆளு பெரிய சொரட்டா. யாரு அது? உங்க தங்கச்சிங்க. நல்ல மனுஷனியா? ஏன் தங்கச்சியா? அந்த சின்ன வயசுல அதுல போட்டு வளர்த்தனே ஏதாவது? சின்ன வயசுல அதுல போட்டு தலைவர் என்ஜாய். சின்ன வயசுல அதுல போட்டு வளர்த்தனே அதாவது தோல்லை மாறலையே. ஏன் தங்கச்சி? தங்கச்சி உனக்கெல்லாம் அறிவு இருக்காமா? அறிவு இருந்தா போன போய் ஏன்ட்ட சொல்லியிருந்தா அழகான மாப்பிளைய பார்த்து வச்சிருப்பனே. என் தங்கச்சி ஒரு விஷயம் கேளியா? என் தங்கச்சி சின்ன வயசுல ஒண்ணுமே போட்டிருக்காது. சின்ன பிள்ளையில ஒண்ணுமே போட்டிருக்காது. அண்ணேண்டு ஓடியாது என்னை கட்டி பிடிச்சுக்கிறேன். இப்ப என் தங்கச்சி எல்லாம் போட்டிருக்க, அண்ணேண்டு வர மாட்டேங்குது. என்ன காரணம்? போற மாதிரி இல்ல. தங்கச்சி மாப்பிள உங்க தங்கச்சிய கூப்பிடுங்க. கூப்பிடவா? தங்கச்சி வாடா. வாடா வாடா தங்கச்சி வாடா வாடா. தங்கச்சி நம்ம இடத்தை சார்ந்தவர் வந்திருக்காருடா. அண்ணன் யாரு? அவர்தான் மான தேடி வந்தாராம்டா. அண்ணன் யாரு? அண்ணனாடா. அண்ணன் வந்து தூக்கம் வந்திருக்காராம்டா. அண்ணே யாருன்னு கேட்டு அண்ணே அப்படின்னு சொல்றா. அண்ணே யாரு? நம்ம இடத்தை சார்ந்தவர்டா. இனத்தை சார்ந்தவர் இதுக்கு வந்திருக்காரு. மான தேடி வந்தாராம்டா. தூக்கம் வந்திருக்காராம்டா. எதை தூக்க எதை தூக்கம் வந்தீங்க? முடியுமா?
ஆமாவா ஆமாவா அங்கே அண்ணே மாணிக்கம் இருக்காரு அவன் தெரியும் பாத்தீங்களா இல்லடா தங்கச்சி இல்ல இல்லடா இல்ல இல்லன்னு இங்க சொல்லிட்டேன் வாங்க. கேட்க மாட்டாரா நானும் பாத்தியா பாக்கல நல்லா பாக்கல மான பாக்கல இல்ல இல்ல உங்க ரெண்டு பேரும் இங்க என்ன வேலை ஒரு வேலை இல்லடா சரி அண்ணன் போய் தேடி சினிமா உள்ள என்ன செய்றீங்க? எதை பண்ணுறீங்க? ஏதோ ஒரு வேலை வாங்க போறேன்னு போயிட்டு அவளை கூட்டிட்டு போறான் என்ன வந்த தமிழ்நாடுடைய பண்பாடு இருக்காங்க வாருங்களுடைய வருக எவருக்கு தலைவி என்ற எண்ணங்களை வரவேற்பது என்பது குல பண்பாகும் நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கணும் வில்லெழுத்து விளையாட வேண்டிய ஒரு குலமங்கனை வருக ஐயா வெள்ளத்தி தமிழ் நான் சொல்லல முருகனை பார்த்தோன்னே படுத்துருவேன் எனக்கு வேற ஏன் இப்படி படுத்து கிடக்காப்ல பாடியா பாப்பா அந்த வேஸ்ட் நிமிர்ந்த நெஞ்சும் பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கணும் வில்லெடுத்து விளையாட வேண்டும் ஒரு குலமகனை வருக தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் குணத்தவை வருக கடன் போல கைகால் அசைதுப்பா விலங்கு சிங்கம் போல பாம்புகளில் அடர்ந்து போல விளக்கம் வரையே வருக வருக ஆயுதங்கள் வச்சிராயுதம் போல தேவர்களின் திருடை போல சேனாவில் முருகனை போல தோற்றமைப்பு வரைய வருக வருக இந்த குறிஞ்சில வந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாண்ட மாநிலத்துக்கு வந்ததாக தெரிவித்தார்கள் கட்டுக்கால் மட்டும் காவல் இருக்கின்றோம் நீங்க தேடி வந்த மான அண்ணன் பார்க்கல தோழி பெண்ணும் பார்க்கல நானும் கூட பார்க்கல இருந்தாலும் உங்க மானை பேர் வேணுமான் தேடி வந்தீங்களா விரட்டி வந்தீங்களா பிடிக்க வந்தீங்களா அல்லது துரத்தி வந்தீங்களா உங்க மான் என்ன மானு அது எப்பேற்பட்ட மானு அது எப்படிதான் முடிக்க முடியுன்ற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுவாங்க வெள்ளி நாக்கு படைத்த வள்ளிமானை வெள்ளி நாக்கு படைத்த வள்ளிமானை இன்றைய வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு முக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன் இந்த மானை பார்த்த உடனே எப்படியும் பிடிக்கின்ற எண்ணம் கொண்டேன் மான் ஓட ஆரம்பிச்சது மான் ஓட நான் விடுவேனா மான் ஓட நான் ஓட மான் ஓட நான் ஓட மாறி மாறி ஓடி ஓடி இங்க இருக்கிறது சரி மானை பிடிக்க வேண்டும் மானை பிடிக்க உங்க அனுமதி வேணும் தடவி என்ற முறையில் எனக்கு மான் எத்தனையோ பெருமைகள் இருக்கு சரி இந்த சிறப்பான பெருமையை சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க வாங்க எட்டி எட்டி பாக்குதம்மா கட்டி முத்தம் கேக்குதம்மா பட்டை மாதம்மா மாட்டியம்மா இது முட்டமான குட்டி நாரதம்மா
தகப்பன் சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டுதானே செயல்படணும். தகப்பன் சுண்ணாம்பா இருந்தாலும் கேட்டுதான் எடுக்கணும். கேட்டுதான் தடவணும். இடம் உங்க இடம் உங்களுக்கு தான் தெரியும். எது எங்க இருக்கு உட்கார்ந்து தடவ வேண்டியதானே. இடம் சும்மா எது எங்க இருக்கு, எது எது எங்க இருக்குன்னு நீ என்ன செஞ்சிருக்கணும். வாங்க உள்ள போவோம், நான் வேணா காட்டுறேன், உள்ள போயிருவேன், நீங்க வேணா புடிச்சுக்கங்க அப்படின்னு நீங்க சொல்லி இருக்க. ஒரு வசனத்துக்கு தோ ஓஹோன்னு இருந்துச்சு. அதை விட்டு வாங்க காட்டுறேன், நீங்க புடிங்கன்னு தெரியுமா? அதை விட்டு இல்ல இல்ல பாப்பா வீட்டுக்கு நீயும் போனா நீ தொங்கு நானும் தொங்குன்ற மாதிரி. சரி சரி, பாபா வீட்டுக்கு நீ எதுக்கு போறீங்க, நீங்க ஏன் தொங்குறீங்க, அதை புடிச்சுக்கிட்டீங்க. வாங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையா? வெள்ளிமலைன்னா என்ன மலை? வெள்ளிமலை கழுகு மலை. கழுகுமா மலை? அப்பேற்பட்ட மலையில இருந்து என்ன மலை? வேள்விமலை. வேள்வி என்றால் யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது முனிவர்கள். முனிவர்கள் தானே? ஆமா. முனிவர்கள் வளர்க்கக்கூடிய உங்களுக்கு என்ன வேலை? நீங்க நான் யாகம் வளர்க்க வரல. இங்க பாருங்க, நீங்க யாக வளர்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்க கிடையாது. யாக வளர்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டு மானை தேடி வந்தேன். மான் குட்டி மான் இருக்கா? இல்ல இருக்குல இல்ல இருக்குல இல்ல இருக்குறதுன்னா உண்மை. வந்திருக்கே இல்ல இல்ல என்னைய பாக்குதே. இங்க பாருங்க, இல்லாத பொருளை எடுத்து சொன்னா அவசியம் என்ன இருக்கு? போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? வராத ஒன்றை எடுத்து சொல்ல அவசியம் என்ன இருக்கு? வந்தத வரலைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு அவசியம் இருக்கு? பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அவசியம் இல்ல. மான் இல்ல, குட்டி 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 குட்டின்னு குட்டியா? குட்டி, சின்ன குட்டி, செவத்த குட்டி, அழகான குட்டி, அறிவான குட்டி, அன்பான குட்டி, என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட குட்டி, மான் குட்டி. அப்பேற்பட்ட குட்டி நீங்க. அப்பேற்பட்ட குட்டி குட்டின்னு கட்டிக்காரத்தனமா சுத்தித்தனமான பேச்சு. பாடலாம் நல்லாத்தான் இருக்கு, உள்ள நல்லா உள்ளதையா, சுழி சரியில்லை. என்ன வந்த வள்ளிக்கு எத்தனை புள்ளி? வள்ளிக்கு ஒரு புள்ளி. நான் தேடி வந்த மானுக்கு ஒரு புள்ளி. என்னப்பா இவரு ஏன் இப்படி படுத்து கிடக்கப்பா? ஏப்பா நீ சொன்னது போல முருகனை பார்க்கணும் சொன்ன மாதிரி முருகனை பார்த்துட்டு படுத்துட்டேன். உன் வேலை உன் ஜோலி முடிஞ்சு கிளம்பலாம். நீங்க இம்மிடியா கிளம்பு. சரி, பள்ளிக்கு ஒரே புள்ளி. ஏன்னா வள்ளிக்கு புள்ளி வச்சாத்தே அங்க சிறப்பு. அதுல பாருங்களேன், நாடகத்துல முக்கியமான புள்ளியே நாங்க. ஆமா, இப்ப மானுங்கதான் இருக்கிறீங்கல்ல, நீங்க வேடுவர் தானே? ஒரு வேடுவர் என்ன பொருள் கையில கொண்டு வரணும்? என்ன கொண்டு வரணும்? என்ன வரும்பொழுது என்ன கொண்டு வரணும்? அம்பு கொண்டு வரணும். சரி, வேற வில்லு கொண்டு வரணும். வில்லு, அம்பரா துணி. வில்லு, அம்பு, அம்பரா துணி கொண்டு வரணும். நான் கேக்குறேன், சிவன் ஒரு வில்லு வச்சிருந்தாருல, அதுக்கு பேர் என்னது? சிவபநாகம். சிவபநாகம் சொல்லுவாங்க. மன்மதி ஒரு வில்லு வச்சிருந்தாரு, அதுக்கு பேர் என்னது? கரும்புன்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு ஒரு வில்லு வச்சிருந்தாரு, அதுக்கு பேர் என்னது? சாரங்கம்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் ஒரு வில்லு வச்சிருந்தாரு, அதுக்கு பேர் என்னது? காண்டிபம்னு சொல்லுவாங்க. ராமர் ஒரு வில்லு வச்சிருந்தாரு, அதுக்கு பேர் என்னது? கோதண்டம் சொல்லுவாங்க. இப்படி அவங்களா வில்லு வச்சிருக்காங்களே. எப்ப நீ மான பிடிக்க வந்த வேட்டைக்காரர் என்ற எங்கப்பா உன் கையில வில்ல காண? நான் கேக்குறேன், நான் மான அடிச்சு பிடிக்க வரல. சரி, அடிச்சு பிடிக்க வந்திருந்தா அதெல்லாம் கொண்டு வந்துருக்கேன். சரி, இதை என் கையால பிடிக்கணும். கையால பிடிக்கணும். கையால பிடிச்சு கை பிடிக்கணும். கை பிடிக்கணும். கையால பிடிக்கணும். கையால யாரு பிடிச்சிருக்காங்களா? கையால யாரு பிடிச்சா எனக்கு என்ன? இந்த யாரு முடிச்சா எனக்கு என்னன்ற வீரவசனம்லாம் இங்க பேசக்கூடாது. நான் பிடிக்க வந்திருக்கேன், கையால பிடிக்கிறேன். கையால யாரு பிடிச்சிருக்கான்னு முதல்ல தெரியணும்ல. சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. சிவபெருமான் எப்படி பிடிச்சாரு? கையால தான் பிடிச்சாரு. இரண்டு விரலால பிடிச்சாரு. தாழ்வாளத்தில் சிமார்கள் ஏவுகணையாக ஏவுவிடப்பட்டமான பிடிச்சாரு. ஒரு மான தலையில இன்னொரு மான உடம்புல சரிமாறியா, இன்னொரு மான இரண்டு விரலால பிடிச்சாரு. அவர் யாரு? அவர் யாரு? அமுத அவர் யாரு? தெய்வ பிறவி. நீங்க யாரு? மனித பிறவி. மனித பிறவி தானே? அப்ப அவர் பிடிச்சாரு உங்களால முடியுமா? முத பகவான் பெருசா பக்தன் பெருசா? ஓ, பக்தன் தான் தெரியும். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம் அப்படி இருக்காங்க. திருமணையாக்கும் முயன்றாலும் சாதிக்க முடியும், முயற்சி செய்தால் முடியாது உண்டோ? ஒரு விஷயம் பாருங்க, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும். முயலாமைதான் வெல்லாது இருக்காது. வெல்லாது இருக்காங்க. கையில என்ன பொருள் வச்சிருக்கீங்க? சிலிமுக கணை. மாற்று பேர் இருக்கா? மாற்று பேர் அம்பு கணை. 20 பேர் உண்டு. ஏன்னா அது மாற்று பெயர் இருந்தாலும் அதோட தன்மை என்ன? காந்த சக்தி உடையது. காந்த சக்தினா ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது. ஈர்க்குனா என்ன? காமிச்சா போத எதா இருந்தாலும் இழுத்துட்டு வந்துரும். அப்படியா? அப்படியே தன்மை. ஆம்பளை பிள்ளைன்னு சொல்றது அதிகமா இல்லையா? என்ன ஏன் கேக்குறேன்? கையில உள்ளது சிலிமுக கணை. சிலிமுக கண்ணையோட தன்மை என்ன அப்படின்னா காந்த சக்தி உடையது, கவரக்கூடியது, ஈர்ப்பு விசை உடையது. வசீகரம் பண்ணக்கூடிய பொருள். வசீகரம் பண்ணக்கூடிய பொருள். அப்படிதானே? உண்மையான பேரு சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா இல்லையா? தட்டி உட்கார வச்சு விடுவீங்க நம்ம விஷயத்தால. புரியுதா? ஆமா. சரி, நான் கேக்குறேன், வசீகரம் பண்ணக்கூடிய பொருளை கையில வச்சிருக்கீங்களே, அப்பேற்பட்ட பொருளை வச்சு கூட உங்க மாங்குட்டி எங்க இருக்கு?
இங்கதானே இருக்கு. மான் பிடிக்கினாரு உங்க சினிமா கடிய ஒரு நீட்டு ஒரு காட்டு மானை பிடிக்க வக்கலையா? நான் சொல்றேன் மானை பிடிக்க மாட்டேன். கொசுவா கூட பிடிக்க நாயக்கே கிடையாது. நான் இத காட்டி பிடிக்கிறாருன்னா வந்ததுல இருந்து எத்தனை காட்டு காட்டிருப்பேன் தெரியுமா? இத காட்டி எனக்கு பிடிக்க விருப்பம் இல்லமா? உன் காட்டெல்லாம் வெறும் காட்டால இருக்கு. வெறுங்காட்டு வெத்து ஓட்டு வெறும் ஓட்டா இங்க ஓட்டிக்கிட்டு நிக்கிறேன். அழுதாலும் புள்ள அவதாமா வைக்கன யாரு அப்புறம் அடுத்தவளை வந்து அழுதாலும் புள்ள அவதான் வைக்கன. அடுத்தவளை வைப்ப. என்ன செஞ்சாலும் ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விஷயம் தெரியுமா? வச்சுக்க வசீகரா பிச்சு குடுவி அதெல்லாம் யாரும் தெரியாத வருவா. கையில வச்சிருக்க வசீகரம் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. என்ன கதை வச்சிருக்கிய? இந்த உனக்கு எங்களுக்கு எனக்கு கல்யாணம் இந்த கதையெல்லாம் வேற எவளாவது வருவா? ஒண்ணு தெரியாத வருவா கையில கவனம் பிடிச்சுக்கிட்டு. அவட்ட போய் இந்த கதையெல்லாம் விடணும். சரியா? நான் கேக்குறேன் மானுங்க இருக்கா? மான் இருக்கானே சொல்லுங்க. மான் இருக்கானே இருக்கா? ஊர் ஊரா மானு நீ பலமான முடிச்சிருப்ப போல. பேசாம இரு போது. இதுக்கு மேல என்ன வேணும்? ஊர் ஊரா மானு நீ ஊர் ஊரா மானுக்கு தெரிஞ்சிருக்க விஷ. அங்க பாருங்க இங்க பாருங்க இதுல முடியாம ஆமா நீ தூங்குனத பார்த்தா எங்களுக்கு கொலையே ஆடி வச்சு புரியா எல்லாத்தையும் டெக்ட் பண்ணி படுப்ப. ஆமா நாங்க வந்து உசுப்பட வேண்டிய இல்ல மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண பேசாம உட்காரு கொஞ்ச நேரத்துல அம்மன் பயப்படுறாங்க. ஆமா தூக்க கால ஆடாம உன் கால ஆடிச்சு இல்லைன்னா தூக்கிட்டு போயிருப்பாங்க. உடைய சும்மா இரு. ஆமா இப்ப மாடுகள் இருக்கு அதுதானே மாடு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னமோ தெரியலையா இழுச்சுக்கிட்டு நல்லா இருக்கு மருமையே. ரெண்டு மருமையும் நல்லா இருக்கீங்க. நல்லா வாசிங்க. மாப்பிள்ளை இணைக்கிறாரு என்ன சார் இருக்கட்டும். தினமும் நீங்க ஜெயராஜ் கூட மருமையை நீங்க போனீங்க நல்லா வருவீங்க. ஆளை பார்த்தா நல்லா இருக்கு.
ஆனா நீ அமுக்கிற வேலை வலை இருக்க. இப்பதான் நீ வாங்க போற நட்ட நான் வேணாம் புள்ள போயிட்டு போகுது அப்படின்னு நான் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன். ஏன் வீட்டு பொருளை வச்சு நம்ம போயிட்டு போயிருந்தீங்க முடியும் போது அடக்கம்மா வாய என்ன விஜயரமம்பா வயசு விஜயரமம்பா தப்பி வந்தா புள்ள நறுக்கி சொந்தம். எங்க அம்மா என்ன சொல்ல வர்றாங்க? அப்படி கேளு. பெரிய இடத்து தாக்கல் இல்லுங்க. என்ன ரொம்ப விளக்குறீங்க? மான பத்தி தெரியுமில்ல? மான தெரியாம வந்திருக்கேன். வேட்டையை பத்தி தெரியுமில்ல? தெரியுமே. வேட்டையில எத்தனை வகையான வேட்டை? வேட்டையில ஐவகை வேட்டை இருக்கு. ஐவகை வேட்டைக்கு பேர் என்ன? மண்டில மகாமண்டலம் ஆளிடம் பைசாசம் பிரத்யேகம். ஆளிடம் மண்டலம் மகாமண்டலம் பிரத்யாடம் பைசாசம் ஐவகை வேட்டை. சரி. மான பத்தி தெரியுமில்ல? தெரியுமே. வேட்டையை பத்தி தெரியுமில்ல? அசலம் தெரிஞ்ச உங்களுக்கு இசு தெரியல. எது தெரியல? அதுதான் மானக்குரிய அங்க லட்சணம். மானக்குரிய அங்க லட்சணம். அடையாளத்தை சொல்லு. சொன்னா மானம் தெரியாமத சொன்னா மானம் கொடுத்துருவேன். பார்த்தா நல்லா இருக்கா அமுக அடையாளத்தை போறியா? ஹலோ 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 இவ்வளவு நேரமாக என்ன தாமே தாமே என்னன்னே தெரியல. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கல்யாணத்தை உண்டு பண்ணாரு. முருகனுக்கு வள்ளிக்கு திருமணத்தை நடத்தி பின் சத்தியம் சத்தியம் என்று சபதம் பண்ண போனார். அடுத்து வேலூர் வந்தார். மானை தேடி வந்தே மாநில பெண்ணை உன்னை தான் தேடி வந்து இருக்காரு. ஏதோ ஒரு குறை, என்ன குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்க கூடாது. யார் கடன் இருந்தாலும் மாறி கடன் இருக்கவே கூடாது. முருகனை வாங்கிடலாமா? பைக்ல
பழனி மலையாண்டவா அழகான பழனி மலையாண்டவா அழகினமும் பாட வந்தே தேவா அழகான பழனி மலையாண்டவா அழகினமும் பாட வந்தே தேவா வள்ளி தாய்மார்களா பெண்கள் முன்னாடி வாங்கட்ட எந்திரிச்சு வாங்கட்ட கல்யாணம் நடக்குது வாங்க எந்திரிச்சு வாங்கட்ட அவ்வளவு நேரம் நல்லா தூங்குனீங்கல்ல வாங்க வாங்க முருகனும் வள்ளியும் மாலை மாத்துறத பாருங்க பக்கத்துல வாங்க திரு கல்யாணம் உங்க தலைமையில உங்களுடைய ஆசீர்வாதத்துல வாங்கட்ட முன்னாடி வாங்க எந்திரிச்சு எந்திரிங்கத்தா ஆமா எந்திரிச்சு வாங்க முன்னாடி வாங்கட்ட தாய்மார்களெல்லாம் பாருங்க இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்ததுல பெரிய விஷயம் கிடையாது முருகனும் வள்ளியும் மாலை மாத்துறத பார்த்தாதான் உங்களுக்கு புண்ணியம் ஊருக்கு புண்ணியம் எந்திரிச்சு வாங்கத்தா பெண்கள் முன்னாடி வாங்க முருகனு கல்யாணம் நடக்கும்போது எல்லாம் வந்து குழவை போடுங்க முடியாது முன்னாடி வாங்கத்தா குழவை போடுங்க குழவை போடுங்க குழவை போடுங்க வாய்க்குள்ள வரல விட்டாச்சு ஆட்டுங்க குழவை வரல வாந்தியாச்சு வள்ளி வேடனாக வந்தவன் நானே வேடனாக வந்திருப்பவன் நானே எம்மை மனது கொண்டால் இந்த அகிலமே உம்மை வணங்கும் உங்களுக்கு என்ன வர வேண்டும் கடவுளே உலக மக்கள் நாட்டு மக்கள் தெய்வான வள்ளி தெய்வயானி வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன் தெய்வயானி வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும் என இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும் தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும் முருகா கிடைக்குமா இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணி என்று அழைக்கட்டும் மேல முழங்கட்டும் அப்படியே பெண்கள் கோவப்படுங்க கை ரசிகர்கள் விருப்பத்திருக்கணுங்க பாட்டி உலக மாயவனே
இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக ரசிக பொதுமக்கள் அனைவர்களுக்கும் நாடக கலைஞர் நன்றி நன்றிகள் வணக்கம். எங்களுக்கு விடிமறிகள் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த